வாங்க வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். வாங்க, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அவளும் உப்புமா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கால்களை அவளும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க. ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன், இன்னொரு வாட்டி கழுவி எடுக்கணும். ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி விட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. பாருங்க, நான் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். நல்லா உப்பி போச்சு பாருங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாம். சரி. 50 கிராம கடலப்பட்டையை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி. சரி. சட்டி காய்ச்சிட்டு எண்ணெய் ஊற்று. சரி. எண்ணெய் காய்ச்சிட்டு கடலப்பட்டை கொட்டுவார். சரி. கடலப்பட்டை நல்லா பொன்னரமாக வறுத்து விட்டா கம்மன்னு வாசமாக இருக்கும். சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். பாருங்க, கடலப்பட்டை நல்லா பொன்னரமாக வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படிதான் வறுக்கணும். சட்டி காய்ச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. கடலக்கொட்டை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுலேயே அப்படியே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நிறைய கோயிலில் அவளும் உப்புமா செஞ்சு கொடுக்குறாங்க. நாம் அவளும் வந்து கடலை பொரியலையும் கலந்து கொடுக்குறாங்க கோயிலுங்கெல்லாம். நாம் இதில் உப்புமா செய்கிறோம் பாருங்க. எனக்கு எப்படி செய்கிறேன்னு. எண்ணெய் காய்ச்சிட்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சரி. உளுத்தம் பருப்பு பொன்னரம் ஆயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கடுகு பண்ணிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி. வரமிளகா 4 கிள்ளி போட்டுக்கலாம். சரி. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம் சிறுசா அரிஞ்சு. சரி. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரல நல்லா வணக்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்ட வரல டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, வெங்காயம் எப்படி வணக்கிருக்கிறேன்னு இந்த மாதிரி வணக்கிங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். சரி. இஞ்சி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். சரி. தீய மிதமான சூட்டில் வச்சுங்க. நம்ம அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி.
உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரி. அவளை எடுத்து போட்டுக்கலாம். சரி. பாருங்க, அவளை கொட்டி இந்த மாதிரி கிளறணுங்க. அப்பதான் பளபளன்னு வரும். பாருங்க நான் எப்படி கிளறணுன்னு. அப்பதான் உப்பு போடுறது எல்லாம் கலங்கி வரும். அரை மூடி தேங்காய் திரி கொட்டிக்கலாம். சரி. தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்டா இருக்குங்க. வறுத்து கடலக்கொட்டையே போட்டுக்கலாம். சரி. கடலக்கொட்டை நல்லா டேஸ்டா இருக்கு இனிச்சிக்கிட்டு, அதுக்கு தாங்க இதையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பாருங்க, நல்லா இப்படி கடலக்கொட்டை போட்டு நல்லா இப்படி கிளறி விட்டோம்னா எல்லாம் 4 பக்கம் கலந்துக்கும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். சரி. எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் பாருங்க, புழிஞ்சு விடுற பாருங்க, அப்படி புழிஞ்சு விட்டுக்கணும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விடணுங்க. சொரக்காய் கூட்டு சைடேஜாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். எப்பயுமே சாப்பிட்டது இல்லப்பா. சாப்பிடுறது இல்லையா? அந்த பக்கம் கோயிலுங்கெல்லாம் நிறைய இப்படி கோயிலுக்கு போனோம்னா அவள் செஞ்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. மத்தியானத்துல வாங்கி சாப்பிட்டுருக்குறேன். நல்லா ருசியா இருந்தது. அதை பார்த்துட்டு நான் வந்து செஞ்சேன். நல்லா இருக்குது பிள்ளைங்கள என்னங்குது, ஆயா இன்னொரு நாள் செஞ்சு கூடாயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா நல்லா இருந்தாக்கா நாம கூட செய்யலாமே. எப்போ வேணாலும் செஞ்சு தரேன். எப்படி சூப்பரா இருந்துன்னு பாரு. அதானம்மா, நான் தெரியலப்பா எனக்கு. அப்படியா? நான் சாப்பிட்டே இல்லை. இல்லை இல்லை, இந்த மாதிரி நான் செஞ்சு தரேன். சாப்பிட்டது. சரி சரி, இந்த மாதிரி நான் அடிக்கடி செஞ்சு தரேன். சரி சரி. வேற என்ன பண்ணுவோம், பள்ளிக்கூடம் பார்க்கலாம். ஆயா நீ அவளு செய்வில்ல, அதை செஞ்சு கொடுங்க, எனக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு கேட்பானா. அது காலையில பள்ளிக்கூடம் பார்த்தவங்க செஞ்சு கொடுத்துட்றது. சரி, அவன் தின்னவன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ நானே பாரு, இத்தனை நாள் சாப்பிடல, இன்னைக்கு தான் சாப்பிட்றேன்னு. நல்லா ருசியா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. கடலக்கொட்டை மீன் தின்னு போது எவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு. ஆமாம் ஆமாம். என்னால் கடலக்கொட்டையெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா. நான் பெருக்கி தான் வைக்குவேன். அப்படியா? ஆமாம், நீ தான் சாப்பிட்டுக்கணும். சரி, நான் தான் எடுத்துக்கிறேன். கறின்னு அப்படி மேல கடலக்கொட்டை மேல மாட்டேங்கிறேன். அது கடலக்கொட்டை காஞ்சது, கறி பச்சை கறி வெந்து போகுது, அது சாப்பிட்றேன். அப்படியா? எல்லாம் எண்ணெயில வந்து எவ்வளோ கறினாலும் சாப்பிடுவேன். அப்படியே அப்பா. வர பொருள்லாம் சாப்பிட முடியாது. சரி சரி, நான் தான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் எடுத்து வை. நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கடலக்கொட்டை நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, திங்களானே நல்ல முடியலையே. ஆமாம் ஆமாம், கறின்னு ஒன்றரை கண்டு நம்ம. அதுனா நான் போட வேற எடுத்தப்பேன்.
அதெல்லாம் போடப்படுது கலர் எப்படி பண்ணுறது இனிமேலும் பல்லுக்குது வாயிலப்ப. அன்னைக்கு நல்லி எறும்பு அந்த கடி கடிச்சிய இன்னைக்கு என்ன இது கடலை கொடுத்துக்க மாட்டேங்கிற அது நல்ல மல்லியா. இருக்குது. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.